அன்பரிசி விஸ்வாஸ் சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம அன்பரிசி வந்து ஏதாவது பண்ணி அப்பாவோட கஷ்டத்தை வந்து போக்க முடியுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப குருஜி கிட்ட ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்பாவுக்கு பணம் கஷ்டம் இருக்குது, நீங்கள் எதுவும் உதவி பண்ண முடியுமா? சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லி தான் குருஜி வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க. குருஜி இவ்வளோ சீக்கிரம் மண்டபத்துக்கு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு குருஜி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன குருஜி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ பண கஷ்டத்தில் இருக்கீங்க, நல்லாவே தெரியும். என்னால் உங்கள் என்டையர் இது சுமையும் குறைக்க முடியாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு செய்யலான் இருக்கேன். இந்த இது எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர், அது எப்படி தெரிஞ்சால் என்னங்க, நான் உதவி செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். குருஜி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் பணத்து மேலே அவ்வளவா வந்து நாட்டமே எனக்கு இல்லை, ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு போட்டு தான் இது வாங்கிச்சு. இப்போ இதோட விலை மதிப்புன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 2 கோடி ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷம் குருஜிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. பூஜையை ஆரம்பிச்சிடலாம், எல்லாரும் நமக்காக தான் காத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பூஜை வந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல குருஜி, கஸ்தூரி முதல்ல நீ வாமா அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி மங்காவும் கடுப்பாயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கஸ்தூரிக்கு தான் கொடுப்பாங்களோ, கஸ்தூரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல குங்குமம் வச்சு கொடுக்குறாங்க. அவங்க நெத்தியில் வந்து வச்சுக்கிறாங்க நம்ம கஸ்தூரி. அடுத்தது மங்கா, சிவகாமி வாங்கம்மா, இவங்க 2 பேருக்கும் நல்ல புத்தியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாமியாருக்கு நக்கலை பார்த்தியாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் யாரோ ஒரு புதுசாக வந்து வில்லனை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து லைட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி காட்டி முடிச்சுட்டு சிவகாமி வந்து யாரோ ஒருத்தவங்க சமயக்கட்டில் ஒரு வேலைக்காக வச்சுருந்தாங்களா, அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்காக அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம காரியத்தை கணக்கச்சிதமாக வந்து முடிக்கணும், சரியா? கஸ்தூரி வந்து நல்லபடியாக பார்த்துக்க, அதுக்காக தான் நீ அங்கே இருக்க, சரியா? இன்றைக்கி கஸ்தூரிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் யதார்த்தமாக நடந்த மாதிரி இருக்கணும். சரிங்க சரிங்க, நம்ம நல்லபடியாக கஸ்தூரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அந்த ரவுடி ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து வசந்த் வந்து கேட்டுட்டாங்க. ஏய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம சிவகாமியோட அசிஸ்டண்ட்டுக்கு. சார் எதுவும் வெளில சொல்லிடாதீங்க, நானும் சிவகாமி எல்லாரும் வந்து ஒரே டீம் தான், நான் கேட்ட மாதிரி வெளியால் கேட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி வந்து யோசிக்கிறாங்க. கஸ்தூரியை வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வசந்த் வராங்க. நான் தான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறப்ப என்னை மீறி எதுவும் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, நாங்கள் என்ன பண்ணோம் வசந்த் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசினது வசந்த் கேட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னம்மா அவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நான் பிரச்சனையை இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து கடந்து வந்துக்கிட்டே இருந்தால் அது கடைசியில் வந்து உங்கள் பொண்ணுக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் என்னோட அல்டிமேட் டார்கெட்டாக இருக்குது, நீங்கள் மாற்றி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க அதெல்லாம் எதுவும் பண்ணல, இந்த திட்டம்படி போட்டோம், நானும் இந்த பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப இது எல்லாத்தையும் வந்து கௌசல்யா வந்து தூரத்துலேருந்து கேட்குறாங்க. அப்போ நான் வசந்த் வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சதி திட்டம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க டோட்டலாக வந்து தெரியல. அந்த இடத்துல நம்ம கௌசல்யாவுக்கு அப்பான்னு பார்த்து, அம்மா எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் இருக்குமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா முன்னாடி பத்மா முன்னாடி நம்ம வசந்த் நிச்சயம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு தான் ஏதோ ஒரு டெக்னிக்கலாக வந்து மூவ் பண்ணுறாங்க. நம்ம இதை கேட்டுட்டு நிச்சயம் அன்பரசி விஸ்வா கல்யாணத்தை நல்லபடியாக ஜாம் நமக்கு நடத்தி வைக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே வராங்க. அவங்க பேசுகிறது எல்லாம் கேட்குறாங்க. மொட்டை மாடிக்கு தான் போகிறாங்க. அப்போ திருப்பி வந்து மங்கா கூடயும் சிவகாமி கூடயும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வசந்த் இப்போ பேசுகிறது எல்லாம் தெளிவாக கேட்டுட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க நமக்கு காட்டல, நமக்கு மியூட் பண்ணி வாய்ஸ் வராத அளவு தான் நமக்கு காட்டியிருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அன்பரசிக்கிட்ட மஞ்சுக்கிட்ட அப்புறம் விஸ்வாவோட தங்கச்சி 3 பேரையும் வர வச்சுருக்காங்க கௌசல்யா. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து அவங்க 3 பேர் மொட்டை மாடியில் பேசினது எல்லாம் சைலண்ட்டாக வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய சதித்திட்டம் போடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இப்படியெல்லாமா பண்ணுவாங்க, இதை எப்படி இவங்கள்ட்ட சொல்கிறது, என்ன சொல்லுங்கள், இந்த கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா, நீ என்ன பிரச்சனை சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி மஞ்சு அப்புறம் சுபாலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து அதெல்லாம் இல்லைம்மா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் சிவகாமி மங்கா அனன்யா 3 பேர் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யார் என்ன எதுன்னு தெரியாது, அவங்க நம்ம நினச்சே பார்க்காத ஒரு ஆளாக கூட இருக்கலாம், அதனால தான் பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன நீ உங்கள் டீமில் வந்து நான் கிடையாதாங்கிற மாதிரி விஸ்வா வந்து வந்துட்டாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து விஸ்வா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, நாங்கள் ஏதோ ஒரு இன்டைரக்டாக வந்து இந்த கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இன்னொன்று அன்பரசி அவங்க அம்மா கஸ்தூரிக்கு மட்டும்தான்
நம்ம பாதுகாப்பு இந்த வாட்டி கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க நம்ம கண் பார்வையில் தான் எப்போதும் இருக்கணும். அவங்க மூலியமாக மட்டும்தான் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. நம்ம மங்காவும் சிவகாமி 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம் விஷ்பா, நீ ஏன் நம்ம டீமில் வந்து சேர்த்துக்க. அவங்க 2 பேரையும் வந்து நல்லபடியாக கண்காணி. இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிடு சரியா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி வேறு லெவலில் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு, பக்காவாக இருக்குது. விஸ்வா வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணியை. நான் சொன்னதை மட்டும் செஞ்சிரு விஸ்வான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் கடந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அன்பரசியும் விஸ்வாவும். என்னடி என்னை பார்த்தா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க, இப்போ தான் தள்ளி போவியா இல்லை அப்புறமேட்டு தள்ளி போவியாங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்கப்ப சந்திரசேகருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. ஃபோன் கால் வரதை வந்து நம்ம விஸ்வா வந்து கேட்டுட்டாங்க. ஆல்ரெடி பண தேவை வந்து இருக்குங்கிற விஷயத்த வந்து தெள்ள தெளிவாக வந்து கேட்டுட்டாங்க. என்னால் இப்போதைக்கு உங்களுக்கு உதவ முடியல, அதை என்னால் மன்னிச்சிருங்க. நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை ஒரு வாரத்தில் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இப்பயும் இது எல்லாம் இல்லைன்னு போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பரசிக்கிட்ட இது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறது தெரியலையே. நம்மளோட அப்பாவோட கஷ்டத்தையோ கௌரவத்தையும் யார்ட்டையும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதுக்கு தெரியாது சார், சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா கிட்டலாம் பணம் காசுலாம் நிறையா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வழக்கறிஞரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் மண்டபத்துக்கு வந்து வராங்க. மண்டபத்துக்கு வந்தோடனே சந்திரசேகருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சந்திரசேகர், நீங்கள் மண்டபத்தில் தானே இருக்கீங்க, நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆப்போசிட்டில் சிவகாமியும் மங்காவும் வழக்கறிஞர் வரதை வந்து பார்த்துட்டாங்க. அச்சச்சோ, எதுக்கு இவர் வராரு ஒன்றும் புரியலையே. அவன் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடினோடனே வழக்கறிஞர் பின்னாடி ஒரு பையன் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னே சைலண்ட்டில் வந்து போட்டுட்டாங்க. அடுத்த நொடியே அந்த பையன் சிவகாமி இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, தனியாக வாடா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து போயிட்டு இருக்காங்க சிவகாமி மங்காவை பார்க்குறதுக்காக. சந்திரசேகர் பக்கத்தில் வந்து ஜானகியம்மா இருக்காங்க. இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் தான் இவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேச வேண்டியது இருக்குது சார்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் ஏதோ ஒன்று கையெழுத்து வாங்க தான் வந்திருக்காங்க நம்ம வழக்கறிஞர். அப்பன்னு பார்த்து, சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி நிலைமை உங்களுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசி நேரத்தில் வந்து ராஜவேல் இப்படி பண்ணிட்டான், இப்போ பண தேவை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் பெரட்டவே முடியாது, நானும் பெருசாக பணங்காசுலாம் எதுவும் சேர்த்து வைக்கல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல விடுங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர், இருந்தாலும் என்னால் உங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுறேன் சார். இந்த கேஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடத்துறதுக்கு ஒரு பிரிவு இருக்குது, அந்த பிரிவில் வந்து போட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து வழக்கறிஞர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பொண்ணு கல்யாணம் அதுவுமா வந்து இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நிச்சயம் நமக்கு ஃபேவராக தான் சார் வரத்துக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சாமியை வந்து நல்லா கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கடவுளே கொஞ்சமாவது கருணை காட்டினியப்போ அது வரைக்கும் சந்தோஷம்னு சொன்னேன், இதில் வந்து கையெழுத்து வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் வந்து நீட்டுறாங்க. அதில் வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் ஒரு பக்கம் விஸ்வா வந்து விடுற மாதிரியே தெரில. நம்ம அன்பரசியை, சொல்லு அன்பரசி, இன்னும் இல்லை இல்லைன்னு சொல்லுவியா, என்கிட்ட கேட்டால் நான் ரெடி பண்ணி தரப்போனேன். அச்சோ, அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் இவருக்கு தெரியும்னு சொல்லக்கூடாதே, அப்படி சொன்னால் அப்பாவை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி, நான் போகிறேன் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அன்பரசி கையை பிடிச்சி லைட்டாக இழுக்கிறாங்க. 2 பேரும் பேலன்ஸ் தர மாதிரி ஸ்லிப் ஆகும்போது அன்பரசி வந்து பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம விஸ்வா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.